எப்படி இருக்கு? இப்போ பீன்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இது பேர் வந்து மரவள்ளிக்கிழங்கு மாவு. சூப்பராக மணக்குது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்மை கிச்சன். இன்னைக்கு நாம வந்து உகாண்டால ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம இங்கே உள்ள லோக்கல் ஃபுட்டு தான் வந்து இந்த கிராமத்தில் நம்ம எங்கே வந்திருக்கோமோ அவங்க வந்து நம்ம சமைச்சு காமிக்க போகிறாங்க. ஸோ நான் வந்திருக்க பிளேஸ், அந்த கிராமத்து பேர் பார்த்தீங்கன்னா நானுவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கம்பாலாலேருந்து நார்தன் யுகாண்டா போகிற வழியில் வந்து இந்த கிராமம் இருக்குது. ஸோ இங்கே நிறைய மரங்கள் செடிகள் எல்லாம் இருக்குது. இது ஒரு மலை கிராமம். இந்த மலையில் தான் இந்த வீடு இருக்குது. ஏற்கனவே நான் நான் வந்து போட்டிருக்கேன். நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வெண்மை கிச்சன் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன நமக்காக சமைச்சு காமிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஹாய், கம். ஹலோ ஹலோ, ஹாய், ஹவ் ஆர் யூ? வாட்ஸ் யுவர் நேம் ப்ளீஸ்? My name is மதீனா. இவங்க பேர் பார்த்தீங்கன்னா மதீனா. ஸோ வாட் ஆர் யூ ஸ்டடியிங்? சீனியர் 1, 8th படிக்கிறாங்க. ஸோ 8th படிக்கிற இவங்களுக்கே வந்து சமைக்க தெரியும். இன்னைக்கு நமக்கு என்ன சமைச்சு காமிக்க போகிறாங்க அப்படின்னா, வாட் இஸ் திஸ்? பீன்ஸ். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இங்கே வந்து பீன்ஸ் கிரேவி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதான் ஆனால் ஹாட்டாக இருக்குது. கேன் யூ ஓப்பன்? யூஸ் த க்ளோவ். இது ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்குன்னு நம்ம முன்னாடியே வந்து வேக வச்சாச்சு. ஸோ இது வந்து எப்படி வேக வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ கேன் யூ எக்ஸ்பிளைன் வாட் ஆர் யூ ஆடிங் இன்சைட்? We have added inside the reiko. What? Masala, reiko masala. Yes. What about onion, tomato? Onion. Cooking oil. Onion. For us, we use lemon. In beans, we are not using Fresh one or tomatoes? Okay. This beans is fresh one or dry one? fresh one. நம்ம வந்து பீன்ஸ் எல்லாம் நமக்கு மேக்ஸிமம் ட்ரை தான் அதிகமாக கிடைக்கும் ஊரில் எல்லாம். அதை நம்ம தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து நம்ம பயன்படுத்துவோம். இவங்க வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஸோ அதில் தான் வந்து இன்றைக்கி இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சைட் டிஷ் தான். அவங்க மெயின் ஃபுட்டு ஏதாவது ஒரு கிழங்கு வகைகள் சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து சைட் டிஷ் தான் இந்த பீன்ஸு. ஸோ நம்மளும் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இஸ் இட் ரெடி? It is not yet ready. It is not yet ready. Oh, we are still cooking. நம்மனா குக்கரில் 4 விசில போட்டு நேரம் சமைச்சு முடிச்சிருக்கோம். ரொம்ப நேரமாக வேகுது. ஒரு 30 நிமிஷம் இருக்கும். இது வெந்துகிட்டே இருக்குது. ஸோ we can check. Bring the spoon. Ready, I think it's ready. சாப்பிட்டு ரெடி. ரொம்ப ரெடி ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் ஒன் ஃபினிஷ். யூ ஆட் எனிதிங்? ஃபினிஷ்ட். ஓகே. இப்போ பீன்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. வாட் இஸ் த மெயின் கோர்ஸ் டுடே? கசாவா ஃப்ளோர். ஓகே, கசாவா ஃப்ளோர்னா மரவள்ளிக்கிழங்கு மாவில் கூழ் தான் நினைக்கிறேன். கூழா இல்லை களியான்னு தெரியல. ஸோ களி மாதிரி கிண்ட போகிறாங்க. ஸோ இப்போ வந்து இது பீன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதான் பார்க்க போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு மாவு களி தான் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். எனக்கு வந்து இன்னைக்கு 8th படிக்கிற பொண்ணு வந்து இங்கே உள்ள லோக்கல் ஃபுட் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறாங்க. மரவள்ளிக்கிழங்கு மாவு களிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே கிராமத்தில் நான் வந்ததும் இப்போ கவனித்தேன். என்னென்னா, நான் அங்கே சிட்டிலெலாம் நிறைய பேர் சார்கோல் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க நேரடியாக விறகை யூஸ் பண்ணுறாங்க, நம்ம ஊரில் மாதிரியே. இவங்களுக்கு நிறைய விறகு கிடைக்கும்ல, கரெக்டாக இந்த 3 கல் வச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. மழை டைமுக்கு உள்ள வீட்டுக்குள்ளே வச்சு சார்கோல் வச்சு பயன்படுத்துவாங்க. இப்போ வந்து இந்த தண்ணி வந்து கொதிச்ச பிறகு தான் நம்ம வந்து இதை அடுத்து மாவு கிண்டுவோம். ஆக்சுவலி இந்த மாதிரி பானை இங்கே கிடைக்குங்கிறது எனக்கு தெரியாது. நம்ம ஊரில் அந்த காலத்தில் இந்த மாதிரி பானை தான் வந்து சாதம் வடிக்கிறதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துவோம். இப்போ வந்து என்ன நம்ம ஸ்டீலில் பயன்படுத்துகிறோம்.
டைம் பார்க்குறேன் ஆக்சுவலி. பெரிய பெரிய பாத்திரங்கள் அலுமினியத்தில் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பானை வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். Madina, where did you buy this one? Where did you buy this one? Kampala or here? Kampala. Okay, it's good. கம்பாலாவில் வாங்க. ரொம்ப பிஸியாக சமைச்சிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்கும் டவுட் இருக்கும் இந்த டைமில் உங்கள் பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அங்கே ஒரு ஆளை வந்து ஹோம்ஒர்க்கு கையிலேயே வந்து கொண்டுட்டு வர சொல்லியாச்சு. ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள சுற்றி ஒரு 5 பேர் ஹோம்ஒர்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்லேயே வந்து 10 பசங்க இருப்பாங்க. நிறைய குழந்தைங்க வந்து பெற்றுக்குவாங்க இங்கே. இன்னைக்கு லீவ் அப்படிங்கிறதுனால எல்லா குட்டீஸும் வீட்டில் இருக்காங்க. தண்ணி இன்னும் கொதிக்கல, அதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கோம். பசிக்குது. சரி ஒரு வழியாக சாப்பிடுவோம். இது பாருங்க, நம்ம ஊரில் அருவா இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே இது பேர் பாங்கான்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் காமிக்க மாட்டேன், இப்படி தான் காமிப்பேன். ஸோ இது வந்து எதுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி அருவா வீட்டில் வச்சுருக்காங்களா, இவங்க அந்த கசாவா இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மரவள்ளி கிழங்கு அதெல்லாம் வெட்டுறதுக்கு, சின்ன வெட்டுறதுக்கு. குறிக்குது, சவுண்டு கேட்குது. ஒரு துணியை வச்சு தூக்கலாம். நாங்கள் வந்து சொல்லிட்டோம், எங்களுக்கா எதுவும் ஸ்பெஷலாக பண்ண வேண்டாம், நீங்கள் நார்மலாக வீட்டில் வந்து எப்படி சமைப்பீங்களோ அந்த மாதிரி சமைச்சா போதும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அவங்க இப்படி தான் வந்து சமைப்பாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம ஊரில் ஒரு மாதிரி பண்ணுவோம், இங்கே ஒரு மாதிரி பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்க முடியாது, அப்படி தான் சமைப்பாங்க. ஸோ அவங்க நேச்சுரலாக நாங்கள் வந்து காமிக்கிறோம். எனக்கு மாவு. Where is the spoon for mixing? We are going to use that stick. Okay, I mix. Yes. It's okay. இது பேர் வந்து மரவள்ளி கிழங்கு மாவு. ஸோ அப்படியே கொட்டுறாங்க. ரொம்ப ஹார்டாக இருக்குமா மிக்ஸ் பண்ணுறது, பார்ப்போம். இது வந்து களி தான். கூழுன்னா தண்ணி நிறைய வச்சுருப்பாங்க. ஒரு you mix it. I think you use any cloth. என்ன பண்ணுற? இங்கே பாருங்களேன், மஞ்சள் கலரில் இருக்குது. இது வந்து இவங்க you remove it on the side and you put it down and you start mixing. Oh, how to it is down. Oh, yes. You add all. All? No, don't add. You don't have any cloth to carry. Yes, we use this one. Oh, இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்களா? Do you know cooking? Yes. இவங்க வந்து வாழை இலை சரக்கு இருக்குல்ல, அதுதான் வந்து புடித்தனியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நானும் 2-3 தான் சொல்லிட்டேன் அந்த பொண்ணை ஒரு கிளாத் எடுத்து யூஸ் பண்ணுன்னு. வெரி கேர்ஃபுல். இந்த பொண்ணு 8th தானே படிக்கிறா, அதனால அவ ஸ்டைல அவ வந்து கிண்டுறா. Water is enough? What? Water. Water. Use this one, okay? Okay. மரவள்ளி கிழங்கு மாவு இது உங்க வீட்டிலே உள்ள மாவுன்னு மஞ்சள் கலர்ல இருக்கு. அந்த பொண்ணு வந்து வாழைநாறு சருகை வச்சே தான் கிண்டுனுச்சு. ஸோ நான் விடலை, க்ளோத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். அதனால் இப்போ க்ளோத் மாற்றியாச்சு. இவ்வளோ கெட்டியாக இருக்கு. களினால அப்படி தான் இருக்கும்.
நம்ம ஊர்லேயுமே களின்னா அப்படி தானே. ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நான் லாஸ்ட் டைம் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வீடியோ போடும்போது அவங்களுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நான் மறுதடவை அதே இடத்துக்கு இன்னும் போகலை. கண்டிப்பாக போகும்போது நிறைய பேர் அதிகமாக எந்த ஃபுட்டு சொல்லியிருக்கீங்களோ அந்த ஃபுட் நான் சமைச்சு எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். எங்களுக்கு அதுக்கான லீவும் இன்னும் கிடைக்கல. அது கொஞ்சம் கிராமம், அது கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ கண்டிப்பாக அது நான் மைண்டில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போடுவேன். Ready? Ready ஆயிருச்சா? How do you call color? Color? Is this color or no? No. We call it kaunga kamogo in Uganda. Kaunga kamogo. Yes. Kaunga kamogo. இதுக்கு பேரு களியை வந்து கலோமாங்க. அது என்னன்னா ராகி மாவும் கசாவா மாவும். அது ஸோ இது வந்து ஒன்லி கசாவானா மரவள்ளிக்கிழங்கு மாவும். ஸோ கவுங்கா கமோகோ. கவுங்கா கமோகோ. ஓகே, யா, ஓகே. என்னைய நீங்கள் கிண்டல் அப்படின்னு கேட்டிருந்துருப்பீங்க. ரொம்ப ஹார்டாக இருக்குது. இதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இருக்குது. அதான் என்னால் கிண்ட முடியல. எப்படி இருக்குன்னு பாருங்க. இவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து செம்மையாக இருக்கும். அதுக்கு காரணம் அவங்க இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றது தான். கிழங்கு வகைகள், பல வகைகள் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால தான் ஓவரால் யுகாண்டன்ஸ் மட்டும் கிடையாது, ஆப்ரிக்கன்ஸே அப்படி தான். எல்லாருமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதான் சூடு அந்த பொண்ணு அப்படியே எடுத்துருக்கு. தேங்க்யூ. மதியம் நான் வந்து ரொம்ப பேசலை. நான் தான் அதிகமாக பேசியிருக்கேன் இந்த வீடியோவில். சூப்பராக மணக்குது. அப்படியே எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இவ்வளவு சாப்பிடுவேனா உங்களுக்கே தெரியும். இவ்வளவு கண்டிப்பாக நான் சாப்பிட மாட்டேன். ஸோ நான் வேறு ஒரு பிளேட்டில் கொஞ்சம் அந்த கவுங்கா பச்சனே கவுங்கா கமோகோ இதை வந்து வேற ஒரு பிளேட்டில் வச்சு கொஞ்சம் பீன்ஸும் வச்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். I don't want this all, so you use another plate and give me some small this one and the beans. Okay. Let me bring the plate. Okay. Slowly. எனக்காக பிளேட் எடுக்க போயிருக்காங்க. ஸோ இது கிராமம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி கல் வச்சு விறகு வச்சு இந்த மாதிரி சமைக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் கேஸ் சிலிண்டர் எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஸோ நம்ம சிட்டியில் அப்படி தான். அவங்க மேக்ஸிமம் சார்கோல் அடுப்பும் சிலிண்டரும் கேஸும் வந்து அதிகம் பயன்படுத்துவாங்க. விறகு கிடைக்காதுல சிட்டி சைடு. அதனால நம்மள நிறைய பேருக்கு விறகடுப்புனா வந்து இப்போ வந்து தெரியாது, இப்போ உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம். இந்த மாதிரி விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இருக்கானா எனக்கு இருக்குது. ஸோ எனக்கு வந்து விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கெல்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஐயா எனக்கு எந்த மசாலாவும் வந்து அதிகம் சேர்க்கலை பீன்ஸுக்கு. ஸோ நான் கையிலே சாப்பிட்டுக்கிறேன். ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிடலாமா? நான் வந்து இப்போ ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு பிளேஸில் உட்காந்து நான் வந்து சாப்பிட போகிறேன். குட்டி பெஞ்சு அதையும் நான் சேர்த்துக்குவேன். சுடுது சுடுது.
இது ஆக்சுவலி நைட்டு சமைச்சு வச்சுட்டு காலையிலையும் சாப்பிடுவாங்க. பீன்ஸு You want to taste it? சூப்பரா இருக்கு. குட்டி பண்ணி சமைச்சதுனால கொஞ்சோண்டு உப்பு கூட போட்டுச்சு. How is it? So tasty. சூப்பர். எஸ். இதே மாதிரி உங்களுக்கு ஆப்பிரிக்கா ஃபுட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய விஷயங்கள். ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக அந்த ஃபுட்டு வந்து இருக்கும். ஸோ அதை சமைச்சு நான் காமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். Madina, I am going to teach you my language. Yes. How do we call this one? Yes. This one we call மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு. களி. களி. கரெக்டாக சொல்லிட்டு. அடுத்து வந்து this one we call, எனக்கு எத்தனை தடவை நிறைய பேர் சொன்னாலும் மறந்து போயிடுது. தட்டைப்பயிரா, மொச்சக்கொட்டையா, மொச்சக்கொட்டை. எனக்கு எப்படி சொல்றதுன்னா கிட்னி பீன்ஸ் அப்படின்னு தான் இங்கே எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் எனக்கு அது நம்ம வந்து அதை என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறது எனக்கு ஆக்சுவலி மறந்துருச்சு. ஸோ திஸ் ஒன் இன்னும் மரவள்ளி கிழங்கு களி. மரவள்ளி கிழங்கு களி. வாவ், சூப்பர். இது வந்து திஸ் ஒன் இஸ் மொச்சக்கொட்டை குழம்பு. மொச்சக்கொட்டை குழம்பு. மொச்சக்கொட்டை குழம்பு. ஓகே, சூப்பர். ஓகே, do you know my name? No, என் பேரு தெரியாதா? My name is Deepika. Okay, my channel name is Venmai Kitchen. Venmai Kitchen. எல்லாரும் subscribe பண்ணிடுங்க. Okay, thank you very much, Madina. You are welcome. Okay, you teach. I know bebalingnyabu. I know bebalingnyabu. Okay, you know bebalingnyabu. நான் சொன்னதே சொல்றாங்க. So kalingnyabu. Thank you very much. In my language, thank you very much is nandri vanakkam. Nandri vanakkam. Last vanakkam means greeting. Okay, like jay balengyo. Sorry, jay balekko. Okay, nandri means be balengyo. Nandri means jay balekko. Not jay balekko, be balengyo. நன்றி. Thank you very much. Thank you very much. Okay, yeah. ஸோ நான் அது சொன்னது அப்படியே எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ எனக்காக டைம் ஒதுக்கி வந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து தேங்க்ஸ் சொல்லணும். இவங்க வீட்டில் ஒரு 10 குட்டீஸ்க்கு மேலே இருக்காங்க. ஸோ யாருமே டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ என் பசங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா ஃபன்னாக இருந்தது. அப்படியே நம்ம ஊரில் ஒரு கிராமத்துக்கு போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. இப்போ தான் சொன்னேன் யாரும் டிஸ்டர்ப் பண்ணலைன்னு, ஒரு ஆள் ஓடி வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி யுகாண்டாவை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வெண்மை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மாதிரி இன்ஸ்டாலையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். வெண்மை கிச்சன் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி வணக்கம். வாய்ஸே வெளியில் வரலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் மேபி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ எடுத்தது நமக்கு கேமராவில் அவங்கள பேசுங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு மாதிரி தானே இருக்கும். ஓகே, பாய். அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து சமைக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய துளசி செடி இருக்குது. ஸோ இது வந்து டீ போடும்போது அப்பப்போ 2 இலையை பறித்து அதில் போட்டு டீ குடிப்பாங்க. ப்ளைன் டீ, துளசி. நீங்கள் தண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பற்றியா அவங்க எவ்வளோ கம்மியாக தண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னு.
2 பேரும் ஓகே. Okay.